அப்பப்பப்பா, இவ்வளவு சாப்பாடா சாமி. ஐயோ, சாரிங்க. அப்பப்பப்பப்பா, எவ்வளவு வெரைட்டி, எவ்வளவு டேஸ்ட். ஏங்க இல்லங்க, ஒவ்வொன்னும் அப்புறம் இந்த ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. வாழ்க்கையில இவ்வளவு ஐட்டத்தையும் ஒரே நேரத்துல நான் இன்னைக்கு தாங்க சாப்பிட்டிருக்கேன். பா, தொண்டை வரைக்கும் ஃபுல்லா வேற ஆயிடுச்சு. பாப்பா, அந்த சிவானி யார் உனக்கு? எதுக்காக நீ அவ கூட போய் சாப்பிட்ட? ஏங்க என்னங்க கேள்வி? அவங்க தாங்க என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. பேசாத நீ. அவ எப்ப வந்தவ? இப்ப வந்தவ. அவ கூப்பிட்டாங்கிறதுக்காக இத்தனை நாளா பழகிட்டு இருந்த எங்களை விட்டுட்டு அவ கூட போய் சாப்பிடுற. இங்க பாரு, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏங்க என்னங்க நீங்க சாப்பிடுறதுக்குலாம் போய் மனசாட்சியை பத்தி பேசுறீங்க? நான் அப்படித்தான் இருப்பேன். அவ கூப்பிட்டா இல்ல முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிடுவேன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சிருக்கணும். அத விட்டுட்டு அவ கூட போய் நல்ல கொட்டிக்கிட்டு வந்துட்டு அது எங்க கிட்ட வந்து விளாவரியா சொல்லி வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன். சாரிங்க. ஏங்க இனிமே நான் உங்க கூட சாப்பிட மாட்டேங்க. இந்தாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீயே வச்சுக்கோ. ஏங்க ஏங்க நில்லுங்க. ஆமா, இதுக்கு ஏன் தென்றல் இவ்வளவு கோவப்படுறாங்க? அதுக்கு பேர் தான் காதல். ஏய், நான் உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ற எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட லவ்வர் அடுத்த பொண்ணுங்களோட சேர்ந்து சாப்பிடுறத விரும்பவே மாட்டா. அதான் நீ அந்த சிவானி கூட உட்காந்து சாப்பிட்டத தென்றல் விரும்பல. ஏன்னா தென்றல் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றா. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்காத. தென்றலுக்கு என் மேல காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இப்படி என்கிட்ட பொசசிவா நடந்துக்கிறாங்க. தேவையில்லாம நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. நீ என்னதான் இல்லன்னு மறுத்தாலும் தென்றலுக்கு உன் மேல இருக்கிறது காதல் தான், காதல் தான், காதலே தான். சித்து, டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். பரவாயில்லைங்க, நான் சித்து கூடவே போயிடுறேன். ஆமா ஆமா, நானே உன்னை கூட்டு போயிடுறேன். எதுக்கு? போற வழியில ஏதாவது வைன் ஷாப்பை பார்த்தா உன் வண்டி தானா ஸ்டாப் ஆயிடும். சிது, நீ இவன் கூட ஒன்னும் போவேணாம், தென்றல் கூட போ. அவதான் உன்னை சேஃபா அலுங்காம குலுங்காம வீட்டுல கொண்டு போய் கரெக்டா சேர்த்துருவா. ஆமா ஆமா, நீ என் கூடலாம் வர வேணாம், தென்றல் கூடயே போப்பா. எந்திரி ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு வா, தள்ளு. போங்க. சித்து, என்ன சித்து, வீட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமா மேடம். ஏன் தென்றல் வண்டியில போறீங்க? உங்க வண்டி என்னாச்சு? இல்லங்க, எனக்கு இன்னும் வண்டி ஓட்டுற அளவுக்கு உடம்பு சரியாகல. ஓ, ஆஸ் அ ஃப்ரெண்டா டெய்லி அவங்க தான் என் வீட்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு திருப்பி டிராப் பண்ணிட்டு போவாங்க. ஓ சூப்பர். சரி, இன்னைக்கு நான் உங்களை டிராப் பண்றேன். வந்து கார்ல ஏறுங்க. மேம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே டிராப் பண்றேனே. சொல்லு சித்து. ஆமா மேடம், நான் இவங்க கூடவே போயிடுறேனே. இல்ல சித்து, போற வழியில ராய்டு ஹால்ல எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்கு. ராயுடு ஆளா? இது ராயுடு ஹால்? அங்க நீங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண. வாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானே வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், அது யோசிக்காம வாங்க சித்து. மேடம், ராய்டு ஹால்லாம் லேடிஸ் போற இடமாச்சே,
அங்க எதுக்கு இவனை கூட்டிட்டு போறீங்க? ம்? வேணா மேக்னாவை கூட்டிட்டு போங்க. நான் இல்லனா நான் வரேன். நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். என் கூட சித்து மட்டும் வந்தா போதும். வாங்க சித்து. போன் கொன்னுடுது. வாங்க சித்து. மேடம் மேடம் இல்ல மேடம் 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 நான் சொல்றத கேளுங்க. வாங்க வாங்க சித்து. உள்ள போங்க சித்து. வண்டியில ஏறுங்க சித்து. பாய். ஏய், என்ன தென்றல் இப்படி ஆயிடுச்சு? இந்த சிவானி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். பொம்பளைங்க போக வேண்டிய இடத்துக்கு எதுக்கு சித்துவை கூட்டிட்டு போறா? அதானே கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாத மாதிரி இருக்கா. விவஸ்தையே இல்ல. அவதான் கூப்பிடுறானா? இந்த சித்துவும் பின்னாடியே போறான் பாத்தியா? அவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணா? ஆமா, இடியட். சித்துவை எதுக்கு தென்றல் திட்டுற? பாஸ் கூப்பிடும்போது அவனால எப்படி மறுக்க முடியும்? அதனாலதான் கூடவே போயிட்டான். பாஸ்னா அவ எங்க கூப்பிட்டாலும் போயிடுவானா? போய் போ போக கூடாதுதான். ஆனா போயிட்டானே படுபாவி. ஒருவேளை சிவானி மாதிரியே சித்துவோம் அவ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னவோ. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? இல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. தோணும் தோணும். எப்படியும் அவன் வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். அப்ப வச்சு என்னடி என் பேரனை எனக்கு எதிரா திருப்பி விட்டு என்னையே அவன் எதிர்த்து பேசுற மாதிரி நடக்க வச்சியே. இப்ப என்னாச்சு பாரு. நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படிடி என் பேரை என் பக்கம் திரும்பாம இருப்பான்? அதான் பழைய மாதிரியே என் பேரை மொத்தமா என்கிட்டயே திரும்ப வந்துட்டான். நீ ஓதன வேதம் எல்லாம் சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி என் பேரை யாரோட பேச்சையும் எதுக்காகவும் கேட்க மாட்டான். நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அவனை நான் அந்த அளவுக்கு மாத்திட்டேன். இப்போ உன் மூஞ்சிய எங்க போய் வச்சுக்க போற? என்னடி வாயடைச்சு போய் நிக்கிற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட தோத்து போனது கஷ்டமா இருக்கா? இது எப்பவுமே நீ என்கிட்ட தோத்துக்கிட்டு தாண்டி இருப்ப. என்னடி துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதான் சிரிக்கிறியா? ஐயோ மாமியாரே, நான் இப்போ துன்பத்துல சிரிக்கல, பயங்கர இன்பத்துல சிரிக்கிறேன். என்னடி உளற? ஆமா மாமியாரே, இவ்ளோ நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் உங்ககிட்ட தோத்து போகல. நீங்க தான் உங்க பேரங்கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எப்படியெல்லாம் டிராமா பண்ணி திரும்பவும் உங்க பேரனை உங்க பக்கம் திருப்பினீங்கன்னு இப்ப கூட வாக்குமூலம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குமூலத்தை ரூமுக்கு வெளியே நின்னு உங்க பேரன் ஆகாஷ் மொத்தமா கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப உங்க பேரனுக்கு நீங்க எவ்வளோ பெரிய நாடகக்காரின்னு
அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நீங்களே தெரியப்படுத்திட்டீங்க. இனி நீங்க நிஜமாவே காவி புடவை கட்டிக்கிட்டு சந்நியாசமே போனாலும் உங்க பேரை உங்களை தேடவும் மாட்டான், ஃபீல் பண்ணவும் மாட்டான். இன்னும் சொல்ல போனா அவனே உங்களுக்கு காவி புடவை கொடுத்து உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்து விட்டுருவான். சரி, உங்க பேரை உங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறான்னு அவனையே கூப்பிட்டு கேட்கலாமா? ஆகாஷ், என்ன ஆகாஷ் இன்னும் வரலையேன்னு பாக்குறீங்களா? அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் ரூமுக்கு வெளியே நிக்கல, கீழே ஹால்ல தான் நின்னுட்டு இருக்கான். மாமியாரே, நான் சொல்றத நம்புங்க. இன்னும் ஏன் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா உங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஆகாஷ் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறான்னு பொய் சொன்னேன். என்ன முறைக்கிறீங்க? நான் சும்மா பொய் சொன்னதுக்கே நீங்க இப்படி ஆடி போயிட்டீங்களே. ஒருவேளை நீங்க சொன்ன வாக்குமூலத்தெல்லாம் ஆகாஷ் கேட்டிருந்தான்னா அதிர்ச்சியில மயக்க வந்துரும் போல இருக்கே. இந்த லட்சணத்துல நீங்க என்ன ஜெயிச்சிட்டேன்னு இல்லாத பில்டப் எல்லாம் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆகாஷ் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேனா? உண்மையிலேயே இந்த விஷயத்துல நான் தோக்கல, நான் ஜெயிச்சிருக்கேன். நீங்க தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? ஆகாஷ் பாவம், ரொம்ப அப்பாவி. அவன் அடிக்கடி என்கிட்ட வந்து தென்றலை எப்படியாவது நீங்க சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வச்சிருங்கம்மான்னு கெஞ்சினான். நானும் வேற வழி இல்லாம ஆகாஷ் கிட்ட, நீ உன் பாட்டி பேச்ச கேட்காத, சுயமா யோசிச்சு தென்றல் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தா தென்றல் சமாதானமாகி உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லி வச்சேன். உடனே ஆகாஷும் ஏன் பேச்ச கேட்டு உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த நேரம் நான் கொஞ்சம் பயங்கரமா குழப்பமாயிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் நான் பெத்த புள்ள சித்து தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான், இன்னொரு பக்கம் நான் பெறாத புள்ள ஆகாஷ் தென்றலுக்காக என் பேச்ச கேட்டு உங்களையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேர்ல நான் யாருக்கு தென்றலை கட்டி வைக்கிறதுன்னு புரியாம குழப்பமாயிட்டேன். இந்த நேரம் பார்த்து நீங்க சன்னியாசி டிராமா போட்டு ஆகாஷை ஏமாத்தி அவனை திரும்பவும் உங்க பேச்ச மட்டும் கேக்குற அளவுக்கு பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அங்கதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இனி ஆகாஷ் உங்க பேச்ச மீறி என்கிட்ட வந்து எனக்கு தென்றல கட்டி வைங்கன்னு இனி என்ன தொந்தரவே பண்ண மாட்டான். இது போதுமே எனக்கு. நான் ஆகாஷை ஏமாத்திட்டேங்கிற எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா தென்றல என் பையன் சித்துக்கு கட்டி வச்சிருவேன். கூட்டி கழிச்சு பார்த்தா என் பையன் சித்து கூட தென்றல சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு தீயெல்லாம் மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் என் பையன் சித்துக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மொட்டை கூட அடிச்சுக்குவீங்க போல இருக்கே. ஐயோ, மொட்டெல்லாம் அடிச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா உடம்பு முழுக்க அழகு குத்திக்கிட்டு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கங்க. ஐயோ மாமியாரே, பாட்டி, ஐயோ என்ன மாமியாரே, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி அத்தை கத்துறாங்க? ஒருவேளை சாரதாக்கா
அத்தைய போட்டு அடிக்கிறாங்களா? அடிக்கட்டும் அடிக்கட்டும். என்னாலதான் என் அத்தைய அடிக்க முடியல. சாரதாக்காவது அடிக்கட்டும். அந்த பெருமை அவங்களுக்கே போய் சேரட்டும். பாட்டி உட்காருங்க. என்ன பாட்டி? எதுக்கு பாட்டி எந்திரிச்சீங்க? என்னமா ஆச்சு? ஐயோ பாத்து. மெதுவா. எதுக்கு பாட்டி இப்ப நீங்க எந்திரிச்சீங்க? கேக்குறான்ல, எதுக்காக எழுந்திருச்சீங்கன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, அப்ப நீங்க சொல்லனா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆகாஷ். அது வேண்டாம் தேவையில்லை. நானே சொல்லிடுறேன். அது ஒண்ணு இல்லப்பா. சாரதா என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு நல்லா விசாரிக்க வீடு தேடி வந்திருக்கால. அதுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படியே எந்திரிச்சேன்னா அதான் வலி தாங்க முடியாம கத்திட்டேன். இல்லையா சாரதா? ஆமா ஆமா. அப்புறம் அத்தை, ஆகாஷ் என்ன உங்களை பார்க்க விடாம என்ன கீழே நிக்க வச்சதுக்கு நீங்க கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே. ஆமாப்பா. ஆமா. என்ன பாட்டி நீங்க எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? ஏப்பா, என்ன பார்க்க வந்தவங்கள நீ வெளியில போங்கன்னு சொன்னது தப்பு இல்லையா? அதனாலதான் கேட்டேன். நான் கூட வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். அவங்க எழுந்திருச்சு மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க. சரி ஆகாஷ், நீ பாட்டிய பத்திரமா பாத்துக்க. அத்தை, நான் வரேன். நீயே இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? சித்து எங்க காணோம்? அவனா எங்க ஆபீஸ்ல சிஇஓங்கிற பேர்ல சிவானி அப்படிங்கிற ஒருத்தி ஜாயின் பண்ணிருக்கா அத்தை. அவ எப்ப பார்த்தாலும் நம்ம சித்துவைய சுத்தி சுத்தி வரா. அவனும் இவ கூப்பிட்ட உடனே அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அவ பின்னாடியே போறான். ஐய, அந்த கடைக்கா? அங்கெல்லாம் லேடிஸ் தானே போவாங்க. இது உங்களுக்கு புரியுது, ஆனா அந்த சிவானிக்கு தெரியலையே. சரி, அவளுக்கு தான் தெரியலன்னா உங்க பையன் சித்துவுக்காவது தெரியணும்ல. அவ கூப்பிட்டதும் அவன் பாட்டுக்கு அவ கூட கிளம்பி போயிட்டே இருக்கான். போனவங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, பண்ணல. இன்னும் திரும்பி வரல பாருங்க. அதான் அவங்க எப்ப வருவாங்கன்னு பாக்கிறதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப்பிங் முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற யங்ஸ்டர்ஸ். அதனால அப்படியே ஜாலியா ஹோட்டல், பீச், டிரைவிங், தியேட்டர்னு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரேடியா காலையில வரலான்னு முடிவு பண்ணிருக்கலாம்லையா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அந்த சிவானியையும் சித்துவையும் ஒரு வழி பண்ணிடுவேன். மேடம், நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, கையிடுங்க. மேடம், நீங்க சித்துவ பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க கிளம்புங்க. பாய். சித்து, உன் வீடு
வரைக்கும் வந்திருக்கேன். உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி தர மாட்டியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? டின்னர் சாப்பிடுற நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க, அப்ப காஃபி சாப்பிடலாம். சாரிங்க, நான் மறந்துட்டேன். உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. ஆண்டி, அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. யாராவது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலா சித்துவும் நீங்களும் வெளியில ஒன்னா போனீங்கன்னா அம்மா பையன்னு சொல்ல மாட்டாங்க, அக்கா தம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, நீ பயங்கர புத்திசாலியா இருக்கியே. இப்படி ஒரு புத்திசாலி என் பையனுக்கு பாஸா இருக்கிறத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். மேடம், இந்தாங்க காஃபி. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. தேங்க்ஸ். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல ஆண்டி, வர வழியில நானும் சித்துவும் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படியா மேடம்? நீங்களும் சித்துவும் ஜோடியா ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்களா? வேற எங்கெல்லாம் போனீங்க? அப்படியே மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போலான்னு. என்னது, மகாபலிபுரம் வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் ட்ரிப் போனீங்களா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் நைட் டைம்ல, அதுவும் கார்ல ஜோடியா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனா செமையா இருக்குமே. அப்புறம் மச்சான், ஏதோ சிவானி உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, என்ன கிஃப்ட் அது? இதா இருக்குல்ல. டி-ஷர்ட். ஏய், செமையா இருக்கேடா. இந்த கலர்லாம் உன்கிட்ட இல்லவே இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா மச்சான், சிவானி உன்னை பர்ச்சேசிங்க்கு ராய்டு ஹாலுக்கு தானே கூட்டு போனாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இந்த டி-ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க? வேற ஏதாச்சும் கடைக்கு போனீங்களா? இல்ல, இதுவும் அதே கடையில தான் வாங்குனாங்க. என்னடா சொல்ற? அங்க ஜென்ஸ்க்குலாமா Dress இருக்கு? டேய், இருக்குடா. அப்ப இனிமே நான் வாங்குற எல்லா Dressமே அங்க இருந்து தான் வாங்குவேன். என்ன, எனக்கு 2 சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல தென்றல்? பரவாயில்ல, தொடச்சுக்கிறேன். மச்சான், நீ சொல்றா, சிவானி உனக்கு டி-ஷர்ட் வாங்கி கொடுக்க அங்க கூட்டு போனாங்களா? அவங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? அட, நீ வேற ஏமாச்சா. அவங்க நிறைய Dress கலெக்ட் பண்ணாங்கடா. ஒவ்வொரு Dressையும் ட்ரையல் பார்த்து என்கிட்ட வந்து இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டாங்க. கடைசியா சின்னதா ஒரு Dress போட்டு வந்து இது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க பாரு. சின்னதாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சிவானி வேற என்னென்ன சின்ன Dress எல்லாம் போட்டு பார்த்தாங்க? அது வந்து எல்லாமே பார்த்தாங்கடா. ஆமா, இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு?
அதுதான் மச்சான் சின்ன வயசுல இருந்து நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட்டை நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு வரணுமா? எப்படி போட்டுட்டு வரேன்னு நானும் பாக்குறேன். சித்து, சரி நான் கிளம்புறேன். நான் வர சிறுத்த. அத்தை கிட்ட சொல்லிடு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த டிஷர்ட் எப்படி உன்கிட்ட? என்ன இது, வரவங்க போறவங்க இந்த டிஷர்ட் பத்தியே கேக்குறாங்களே. உன்கிட்ட தான் கேக்குறேன். இது எப்படி உன்கிட்ட வந்தது? அதுவா மேடம், நான் பாண்டி பசார்ல பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினேன் மேடம். நல்லா இருக்கா மேடம்? சித்து, நான் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த டிஷர்ட்ட நீ போட்டுக்காம இந்த செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து என்ன இன்சல்ட் பண்றியா? இரு உன்னை பாத்துக்கிறேன். டேய் போச்சு மச்சான், டிஷர்ட்ட பாத்துட்டாங்கடா. அவங்க பார்த்தத நாம பார்க்கலாம் மச்சான். டேய் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆமா சித்து எங்க? டேய் மச்சான், வாயை மூடிட்டு இரு. வந்த உடனே சித்துவ தேடுறா. அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். சரி, அவர் வந்ததும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங். மார்னிங். மச்சான், சிவானி மேடம் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்கன்னா என்ன பதில் சொல்றது? மச்சான், அவங்க உன்னை பார்த்தாதானே பிரச்சனை. இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல அவங்க கண்ணுல நீ படாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதுவும் சரிதான். குட் மார்னிங் மேக்னா. ஒரு முக்கியமான விஷயமா நான் சித்து கிட்ட பேசணும். அவர் வந்ததும் இமிடியேட்டா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஷூர். மச்சான், உள்ள போலாமா? போலாம். ஆனா இப்படி போக வேணாம், இப்படி போவோம். புரியலையடா. இப்ப பாரு. மச்சான், இப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது தப்பிச்சிடணும்டா. ஆமா, எப்படியாவது தப்பிச்சிருவோம். இந்த காலை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. மேகி. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா. ஹைட் அண்ட் சீக்கா? ஆமா, யார் கூட ரெண்டு பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தீங்க? நான் அவன் கூட, அவன் என் கூட. ஆமா மேக்னா, என் காலை இன்னும் சரியா பேலன்ஸ் பண்ண முடியலையா, அதனால அப்பப்ப இப்படி ஸ்டெப்லாம் போட்டு இப்படி பண்ணா கால் நல்லா ஸ்டெடி ஆகும்னு சொன்னாங்க. நெட்ல படிச்சோம். அதான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவனும் அப்பப்ப சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறான். அப்படிதானடா? ரெண்டு பேரும் பார்த்தா ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு ஒளர்ற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே. சரி சரி, உன்னை சிவானி மேடம் வர சொன்னாங்க. சித்து மேடம், சொல்லுங்க மேடம். நேத்து நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண டி-ஷர்ட்ட இன்னைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, ஏன் போட்டுட்டு வரல? அது உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஏன் போட்டுட்டு வரல? அந்த டி-ஷர்ட் பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல மேடம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் போட்டுட்டு வரல? அது வந்து மறந்துட்டேன் மேடம்.
மறந்துட்டேன் அதான். ஆமா மேடம், உண்மையாவே மறந்துட்டேன். நிஜமாவே மறந்துட்டீங்களா? இல்ல இவ வாங்கி கொடுத்தத நாம எதுக்கு போடணும்னு வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்களா? ஐயோ, சொல்லுங்க சித்து, என்ன பண்ணீங்க அந்த டிஷர்ட்ட? நான் ஒண்ணும் பண்ணல மேடம். நிஜமாவே அத மறந்து வீட்ல வச்சிட்டேன். அது பத்திரமா வீட்ல தான் இருக்கு. ஆஹா, சரி. அப்போ அந்த டிஷர்ட்ட நாளைக்கு கண்டிப்பா போட்டுட்டு வரீங்க. என்ன ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க சித்து. ஓகே மேடம். நாளைக்கு அந்த டிஷர்ட்ட நீங்க போட்டுட்டு வரலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்ப நீங்க போலாம். போச்சு, வேலை போச்சு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். யோ, சொல்றத கேளியா? சார் நான் கழட்டியா? தர மாட்டேன் சார். சார் விடுங்க சார். அண்ணே, அப்புறம் டீ காஃபி ஏதாவது இல்ல. சாப்பிடலாமா? வாங்கடா போயிட்டு ஏய், வருவோம். நடிக்காத. ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண ட்ரெஸ் திரும்ப கேட்கலாமா? ஆமா ஆமா, அடுத்தவங்க பிரசன்ட் பண்ண ட்ரெஸ் மட்டும் நீங்க ஆட்டே போடலாமாக்கா? என்ன? ஒண்ணு இல்லைங்க. இந்தா. ஏங்க, இது அதுவா? என்னங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? உனக்காக நான் தான் தேடி தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ஹலோ. இதோ வந்தாச்சு. சார் அது எனக்கு வந்து போனா சார். அது எனக்கு தெரியாதா? உன்னதான் ஹெச்ஆர் ரூம்ல கூப்பிட்டாங்க, போ. தென்றல், எப்படி தென்றல், எப்படி? இதே மாதிரி டிஷர்ட்ட நானும் 4-5 கடையா தெரு தெருவா தேடி அலைஞ்சு பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? எதையுமே கஷ்டப்பட்டு தேடினா மட்டும் கிடைக்காது. பிடிச்சவங்களுக்காக இஷ்டப்பட்டு தேடணும், அப்பதான் கிடைக்கும். செம்ம பஞ்சுங்க. சித்து, நாளைக்கு நீ இந்த டிஷர்ட்டையே போட்டுட்டு வா. சிவானியால கண்டே பிடிக்க முடியாது. ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை. அடிங்கப்பா, இதுவும் செம பஞ்சு. நான் உள்ள போறேன். ஏய், ஆமா, இது உனக்கு அந்த சிவானி பிரசன்ட் பண்ண டிஷர்ட் தானே? ஆமா, இதுதான் தென்றல் எடுத்துட்டு போயிட்டாளே, மறுபடியும் எப்படி இது உன்கிட்ட வந்தது? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? தென்றல் மறுபடியும் இதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாளா? அது தென்றல் கொடுத்த டிஷர்ட்னு சொல்லலாம், இல்ல சிவானி கொடுத்த டிஷர்ட்னு சொல்லலாம். சிவானிய பொறுத்த வரைக்கும் இது சிவானி கொடுத்தது, தென்றலை பொறுத்த வரைக்கும் இது தென்றல் கொடுத்தது. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அது எப்படி ஒரே டிஷர்ட்ட 2 பேரும் கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் கொடுத்ததா தானே இருக்க முடியும். இல்லம்மா, இது தென்றல் வாங்கி கொடுத்த சிவானி டிஷர்ட்மா. ஆமாமா. ஏய், என்ன நீயும் லூசு மாதிரி உளறிட்டு இருக்க?
சிவானி தானே இவனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்தா டிஷர்ட்ட. ஆனா அத தென்றல் தெரியாம எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் மனசு மாறி திரும்ப எடுத்துட்டு வந்து இவங்கிட்டே கொடுத்துட்டா. அதனால இத தென்றல் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? சிவானி வாங்கி கொடுத்ததுன்னு தானே சொல்ல முடியும். ஐயோ என் அறிவு தக்காளி சட்னியே, உங்க மேல சத்தியமா இது தென்றல் வாங்கி கொடுத்த டிஷர்ட் தாமா. என்னடா சத்தியம் எல்லாம் பண்ற? இது தென்றல் வாங்கி கொடுத்ததுன்னா அப்ப சிவானி வாங்கி கொடுத்தது? ஏய் எங்கடா? அது சிவானி வாங்கி கொடுத்தது. சொல்றா. அது எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. என்னது செக்யூரிட்டி கிட்டயா? செக்யூரிட்டி கிட்ட எப்படி போச்சு? இப்ப கேட்டீங்களே இது கேள்வி. இந்த டிஷர்ட்டால இல்ல அந்த டிஷர்ட்டால நேத்து ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய குழப்பம் நடந்துச்சு தெரியுமா? என்ன அன்னைக்கு போதையில உங்க வீட்டுல வச்சு என்ன அவமானப்படுத்துனீங்க. மறுநாள் ஏன் வீட்டுக்கு என்ன தேடி வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போனீங்க. இப்போ ரோட்ல வச்சு என்ன வம்பு கிழக்க வந்திருக்கீங்களா? இப்பதான் உங்க பாட்டி திரும்ப கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல தென்றல், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியாயிடுமா? இந்த மன்னிப்ப நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும். அந்த 2 நாளா நீங்க இன்சல்ட் பண்ணதையே நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தேன்னு தெரியுமா? நான் மட்டுமா, என் அப்பாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. நீங்க என்னன்னா இப்ப வந்து ரொம்ப சாவகாசமா என்ன மன்னிச்சிரு தென்றல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தென்றல், பாட்டி திரும்ப கிடைக்க மாட்டாங்கங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நான் என்னோட நிதானத்தை இழந்துட்டேன். அப்போ நான் மனுஷனாவே இல்ல. இப்ப பாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேங்கிறத என்னால அனலைஸ் பண்ண முடியுது. சாரி தென்றல், சாரி, தயவு செஞ்சு சாரி. இத பாருங்க ஆகாஷ், தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல. முதல்ல உங்க மைண்ட நீங்க ஒழுங்குபடுத்திக்க கத்துக்கங்க. ஒண்ணும் தெரியாதவங்க தான் எல்லா விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகி எமோஷனல் இடியட்டாவே மாறிடுவாங்க. நீங்க படிச்சவர் தானே, அதுக்காகவாவது உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணுங்க. அதை விட்டுட்டு உங்க பாட்டி கொண்டுனா அப்படியே டாப் டு பாட்டம் நிதானத்தை இழந்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி கதறாதீங்க. உங்களோட இந்த வீக்னஸ வச்சுதான் உங்க பாட்டி இன்னும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இது பாருங்க, உங்களுக்கு நான் இந்த அட்வைஸ்லாம் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தான். இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகுன ஆளாச்சேன்னு சின்ன அக்கறையில் தான் நான் சொல்றேன். இனிமே எதுக்காகவும் இந்த அளவுக்கு நிதானத்தை இழந்து யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சொசைட்டில கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனால தேவையில்லாத எமோஷனுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து கெடுத்துக்காதீங்க. அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரிப்பா. சரி பாட்டி, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ், உன்கிட்ட நான் பேசணும். இப்படி வந்து உட்காரு. பாட்டி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பாட்டி. ஆல்ரெடி இப்பவே லேட் ஆயிடுச்சு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் பாட்டி. அப்ப பேசிக்கலாமே. இல்ல ஆகாஷ், நான் உன்கிட்ட 5 நிமிஷம் தான் பேசணும். வந்து உட்காரு. அம்மா,
அவன் தான் ஆல்ரெடி மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான்லம்மா. எதுவா இருந்தாலும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசட்டுமே. அவன் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ஆகாஷ் நீ போப்பா. சரி வரேன் பாட்டி. ஆகாஷ் உன்னை வந்து இப்படி உட்காருன்னு சொன்னேன். வா ஆகாஷ், வந்து உட்காரு. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு இவ்வளவு கம்பல் பண்றீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, அன்னைக்கு ஆசிரமத்துல நீ என்கிட்ட இனிமே என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னியே, அது உண்மையாதான் சொன்னியா? இல்ல அப்போதைக்கு என்ன சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக சொன்னியா? பாட்டி, இதுல என்ன பாட்டி சந்தேகம் உங்களுக்கு? நான் உண்மையதான் சொன்னேன் பாட்டி. அப்போ நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் நீ அத மறுக்காம ஒத்துப்ப, அப்படித்தானே? ஆமாம் பாட்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, திரும்பவும் உன் அம்மாவோ அந்த சாரதாவோ உன்கிட்ட உன் பாட்டி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லாத. உனக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும்தான் செய்வேன்னு சொல்லுன்னு உன்னை குழப்பி விட்டுட்டாங்கன்னா? சொல்லுங்க பாட்டி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை உனக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.